தூதர்களிலே சிலர்கள் பெருமானாரின் வருகையை முன்கூட்டியே அறிவித்தார்கள். சல்மான் பாரிசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சல்மான் பாரிசி அவர் வரலாறு பேசணும்னா ஒரு நாள் முழுக்க பேசலாம். அவர் வரலாறு மிக நீண்ட வரலாறு. காரணம், 350 வருஷம் வாழ்ந்தார் அவர். சல்மான் பாரிசி பாரிசி நாட்டிலே நெருப்பை வணங்கக்கூடிய, நெருப்பு வணங்கியவர், மஜூசி. சல்மான் பாரிசி அவர் 350 வருஷம் வாழ்ந்தார். அவருடைய வரலாறுகளை பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் பெருமானாரை தேடிக்கொண்டிருந்த வரலாறுகள் தனி. அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு நாள் அவர்கள் நெருப்பு வணங்கி பாரசீக நாட்டிலே இருந்த 350 ஆண்டுகள் வாழ்ந்த அந்த பாரசீக நாட்டின் அந்த சல்மான் பாரிசி ஒரு நாள் 7 பேர்கள் மலையிலே வணக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மலையிலே போய் அவருடைய சகோதரரையும் அழைத்து கொண்டு போய் அங்கே வணக்கம் செய்தார், தியானம் செய்தார். அம்மலையிலே அங்கே போய் ஈசவி என்று சொல்லக்கூடிய மதத்தை தள்ளக்கூடியவர்களை, அவர்களின் மதத்தை இவர்கள் தழுவி அவர்களுடைய வேதங்களை படித்து அவர்கள் வணங்குவதை போன்று அவர்களும் வணங்கினார்கள். இப்படி அவர் சல்மான் பாரிசி மலையில போய் வணங்குறதுனால அவங்க அத்தா என்ன செஞ்சிட்டாரு, 2 காலையும் கட்டி போட்டார், வீட்டில் போகக்கூடாது. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் காலில் இருந்த விலங்குகளை அத்துக்கொண்டு திரும்பி போயிட்டாங்க. சல்மான் பாரிசி அவர்கள் அங்கே போய் அவர்கள் வணங்கி கொண்டு ஒரு நாட்டுக்கு வந்தார்கள், கரீஷாவுக்கு வந்தார்கள். அங்கே வந்து கிறிஸ்துவர்களின் மடத்திலே அவர்கள் தங்கினார்கள். அங்கே பல ஆண்டுகள் தங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே மடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார் அவர்களுக்கு நிறைய விளக்கங்களை சொன்னார். ஆனால் அந்த பாதிரியார் கெட்ட பாதிரியார். மக்களிடத்திலே பணத்தை வாங்கி மக்களுக்கு செலவு செய்கிறேன் என்பதாக, மடத்திற்கு செலவு செய்கிறேன் என்பதாக தங்கங்களை சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிந்து சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பின்னால் இஸ்லாத்திற்கு வந்து விட்டார்கள். அவர்கள் சொன்னார்கள், இந்த மதத்திலே இருக்கக்கூடிய மடத்திலே இருக்கக்கூடிய பாதிரியார் தவறு செய்கிறார் என்று அவரை மக்கள் அடித்து கொன்று விட்டார். அடுத்து பின்னாடி ஒரு பாதிரியார் வருவார். அந்த பாதிரியார் நல்ல மனிதர். அவர் வந்த உடனே அவர்கள் நிறைய வேறு விஷயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். தௌராத்திலே இருக்கக்கூடிய, இஞ்சிலிலே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். இப்படி அவர்கள் பாதிரியாரிடத்திலே படித்துவிட்டு மூசிலுக்கு சென்றார்கள். பாதிரியாரை கடைசியாக ஒரு பாதிரியாரிடத்திலே பிறகு அவர்கள் போய் மூசிலே போய் இஞ்சிலை கற்றுக்கொண்டார்கள். அவர் படித்துக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு சொல்லித் தரப்படுகிறது. அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதர், உங்களுடைய கடைசியிலே ஒரு நபி வருவார். அந்த நபி வருவார்கள். எங்கே வருவார்கள்? 2 மலை அதற்கு இடையிலே பூஞ்சோலையாக இருக்கும், அங்கே வருவார். அதுதான் யஸ்ரிப். அன்றைய காலகட்டத்திலே யஸ்ரிப் என்று சொல்லப்பட்ட இன்றைக்கு இருக்கிற மதீனாவிற்கு வருவார் என்ற